டியூப்லைட் வெளிச்சத்திற்கு பூச்சிகள் வருகிறதா? நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மழை காலங்களில் வந்து டியூப்லைட் போட்டிங்க அப்படின்னாலே அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்சிகள் வரும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஜன்னலெல்லாம் பூட்டி வச்சாலும் சரி, இல்லை வந்து கொசுவலை வந்து அடித்து வச்சுருந்தாலும் சரி, என்ன மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பூச்சி எந்த இடத்துல இருந்து வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூப்லைட்டை சுற்றியுமே வந்து பூச்சிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட உட்காந்தா கூட அந்த பூச்சிகள் அதுக்குள்ளே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பூச்சிகள் வந்து குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களுக்கோ வந்து கடிக்கிறதுக்கோ அல்லது காதுகளுக்குள்ளே பூந்துறதுக்கோ வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். அப்படின்னா அப்போ நம்ம வந்து டியூப்லைட் வந்து போடக்கூடாதா, அந்த சமயத்தில் மட்டும் நம்ம வேறு ஏதாச்சும் பல்பை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த பல்பு வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சிகள் வரும். அதுவுமே அதிகமாக வந்து டியூப்லைட்டு வந்து யூஸ் பண்ணாதான் அந்த சுற்றியுமே வந்து பூச்சிகள் அதிகமாக அதுவும் மழை காலத்தில் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூச்சிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் இருக்குது. அதாவது இந்த சாக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை அந்த டியூப்லைட்டை சுற்றி வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பல்லியோ அல்லது வந்து பூச்சி தொல்லையோ இருக்காது. இல்லை அந்த மாதிரி வரைஞ்சால் வந்து அந்த காற்றுனால வந்து அந்த மருந்து வந்து சாப்பிட்ற உணவுகள்லையோ இல்லை வேறு ஏதாவது பட்டோ இல்லை குழந்தைங்க வந்து வாயில் வச்சுறதுக்கோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு பயம் இருந்தால் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து விளக்கெண்ணெய் தடவிடுங்க. விளக்கெண்ணெய் தடவி அதோட நுனியை வந்து ஒரு நூலால் கட்டி அந்த டியூப்லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டியூப்லைட்டில் வந்து சைடு அந்த பட்டின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பட்டி சைடில் வந்து கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விட்டுறதுனால என்ன ஆகுனா, அந்த டியூப்லைட்டை சுற்றி பறந்துட்டுருக்கிற பூச்சாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு எதுவாக இருந்தாலுமே சரி, அது வந்து அந்த எண்ணெயில் போய் அந்த பேப்பரில் போயிட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா போய் ஒட்டிக்கும். திரும்ப அதனால வந்து வெளியில் வர முடியாது, அப்படியே இறந்து போயிடும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ரெகுலராக அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இதை டெய்லி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பூச்சி அதில் இதானா மட்டும்தான் மாற்றணும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ரெகுலராக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பூச்சியே வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் டெய்லி அது அப்படியே இருக்கிறதே இருந்துச்சு அப்படின்னா காலப்போக்கில் வந்து அந்த பூச்சிகள் வந்து அந்த இடத்துக்கே வந்து வராமல் போயிடுங்க.